முதல்ல இயேசுகிட்ட வரும்போது ஒரு சமாதானத்துக்காகவோ ஒரு சுகத்துக்காகவோ விடுதலைக்காகவோ வரோம். அவரும் அதை கொடுத்துடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும், இந்த குரலை முதல்ல மாத்துங்க. இயேசுநாதருக்கே டென்ஷன் ஆகுது. சில ஆள்லாம் ஜெபத்துக்கு வருதுன்னா இயேசுவே டென்ஷன் ஆகுற. இப்ப அழுவும் பாறேன் அப்படின்னு அவர் பரலோகத்தில் சொல்வார் போல. ஏன்னா சாட்சி சொல்லணும்னா என்னைக்காவது நீங்க அழுவாம சாட்சி சொல்றீங்களா? நல்ல சாட்சி கூட நீங்க அழுதுன்னு தானே சொல்றீங்க. அழுவுற சாட்சியை அழுதுகிட்டு சொல்லுங்க, தப்பு கிடையாது. சும்மா இருக்கிற சாட்சி கூட எவனோ சொல்லிட்டான் போல, நீ கொஞ்சம் ஏத்த இறக்கமா சொன்னாதான் யாராவது கேட்பாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், அழுக வந்து அழுவுறது தப்பே கிடையாது, அழுவுற மாதிரி நடிக்க கூடாது. அப்படியே வந்து நிக்கிறது. அதுக்கப்புறம் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடும். அப்புறம் வரது பாஸ்டர், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு பாஸ்டர், ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? ஒன்றும் இல்லை. பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க. அப்புறம் அவர்கிட்ட நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுவார், நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. சரி, அப்புறம் குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்த பிறகு அடுத்து, பாஸ்டர் நாங்கள் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். முந்தி நான் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, இப்போ மருமக பேரன் பேத்தி எல்லாம் வந்துருச்சு. சாவறதுக்குள்ள சொந்த வீட்டில் சாவணும். சாவற வரைக்கும் கேட்டுக்கினே இருங்க. அப்புறம் சாகும் போது கூட சும்மா சாவறது இல்லை, சாகும் போது சொல்லிட்டு சாவறது. பாஸ்டர் கையால் தான் எனக்கு அடக்காரதனை நடக்கணும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி வருகை வந்தால் கூட அவர் போகக்கூடாது, இருந்து இவங்களுக்கு அடக்காரதனை நடத்திட்டு தான் போகணும். சாவற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது.